வணக்கம் மக்களே, சற்றுமுன் கிடைத்த மிக முக்கிய தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம். அதிமுகவில் இதை நடத்தி காட்டாமல் விடமாட்டேன், செங்கோட்டையன் அதிரடி திடீர் தகவல். இந்த ஒரு தகவலை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம். தகவலை பார்ப்பதற்கு முன்னதாக நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீர்கள் என்றால் மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களே. சென்னை ராயப்பேட்டை அவ்வை சண்முகம் சாலை எம்ஜிஆர் மாளிகை வளாகத்தில் அமைந்துள்ள எம்ஜிஆர் மற்றும் ஜெயலலிதா ஆகியோரின் சிலைக்கு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதையும் செலுத்தினார். 77 கிலோ எடை கொண்ட பிரம்மாண்ட கேக்கை எடப்பாடி பழனிசாமி வெட்டி நிர்வாகிகளுக்கு வழங்கினார். தொடர்ந்து அங்கு கூடியிருந்த கட்சி தொண்டர்களுக்கு இனிப்புகள் வழங்கப்பட்டு மேலும் நலத்திட்ட உதவிகள், மருத்துவ உதவி, அன்னதானம் உள்ளிட்டவையும் துவங்கி வைக்கப்பட்டன. இந்த நிகழ்ச்சியில் அதிமுக முன்னாள் எம்பிக்கள், எம்எல்ஏக்கள், கட்சி நிர்வாகிகள் என திரளானோர் கலந்து கொண்டனர். ஆனால் அதிமுக மூத்த தலைவர் செங்கோட்டையன் மட்டும் பங்கேற்கவில்லை. கடந்த ஆண்டு நடைபெற்ற ஜெயலலிதாவின் பிறந்தநாள் நிகழ்ச்சியில் பங்கேற்றிருந்தார். இந்த முறை ராயப்பேட்டை அலுவலகத்துக்கு வரவில்லை. மூத்த தலைவர் ஜெயலலிதாவின் பிறந்தநாள் நிகழ்வில் பங்கேற்காதது அதிமுக வட்டாரத்தில் சலசலப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. அதிமுகவில் எம்ஜிஆர் காலத்து தலைவர்களில் ஒருவர் கே.ஏ. செங்கோட்டையன். இன்றைய அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமிக்கு அரசியல் குருவே செங்கோட்டையன்தான். கால சக்கரத்தில் எடப்பாடி பழனிசாமியிடம் அதிமுக உள்ளது. இந்த நிலையில் அதிமுகவில் இருந்து வெளியேற்றவர்கள் ஒன்றிணைக்கப்பட்டு ஒன்றிணைந்த அதிமுகவாக, அதாவது 2026 சட்டசபை தேர்தலை சந்திக்க வேண்டும் என்பது செங்கோட்டையன் உள்ளிட்ட சீனியர்களின் விருப்பம். இதனை எடப்பாடி பழனிசாமியிடம் நேரடியாக தெரிவித்தும் அவர் ஏற்கவில்லை. இதனால் செங்கோட்டையன் அவ்வப்பொழுது தமது அதிருப்தி குரல்களை வெளிப்படுத்தி வருகிறார். செங்கோட்டையனின் இந்த கலக்க குரல் பகிரங்கமாக வெளியானதை தொடர்ந்து முதலில் திமுக தரப்பு தான் அவரை தொடர்பு கொண்டது. ஒரு கட்டத்தில் மேலிட சந்திப்புகள் கூட நடைபெற்றிருப்பதற்காகவும் கூறப்படுகிறது. ஆனால் இந்த சந்திப்புகளில் தாம் திமுகவுக்கு வர இயலாது, அதிமுகவை ஒருங்கிணைக்கவே விரும்புகிறேன் என செங்கோட்டையன் வெளிப்படையாகவே தெரிவித்துள்ளார். திமுகவை தொடர்ந்து நடிகர் விஜயின் தமிழக வெற்றிக் கழகமும் செங்கோட்டையனை வளைக்க முயற்சிகளை மேற்கொண்டுள்ளதாக கூறப்பட்டிருக்கிறது. இதற்காக தமிழக வெற்றிக் கழகத்திற்கு தாவா தயாராக இருக்கிறார். தாவிக்கொண்டே இருக்கிற பிரமுகர்கள் மூலம் பேச்சுவார்த்தையும் நடத்தப்பட்டதாக கூறப்படுகிறது. அப்பொழுது செங்கோட்டையன் தரப்பு, உங்கள் அரசியல் எதிர்காலம், நீங்கள் விஜய் கட்சியிலோ திமுகவிலோ சேருவது என்பது எல்லாம் உங்களது முடிவு. இதில் என்னையும் இழுத்துவிட வேண்டாம். கடைசி வரை அதிமுகவினரவே இருக்க விரும்புகிறேன். முடிந்த அளவு அதிமுகவை ஒருங்கிணைக்க போராடுகிறேன். இல்லை எனில் நடப்பது நடக்கட்டும் என ஆணித்தரமாக பதில் தந்ததாம் செங்கோட்டையின் தரப்பு. இதனால் நடிகர் விஜயின் தமிழக வெற்றிக் கழகத்திற்காக தூது போன இப்பொழுது அதிமுகவில் இருக்கிற அந்த பிரமுகர்கள் பெரும் ஏமாற்றம் அடைந்துள்ளதாக கூறப்படுகிறது. இந்த ஒரு தகவல் தற்பொழுது வெளியாகி அரசியல் வட்டாரங்கள் மட்டுமல்லாமல் அதிமுக வட்டாரங்களிலும் பெரும் பேசும் பொருளாகவும் மாறியிருக்கிறது. மேலும் இந்த ஒரு தகவலை குறித்த பொதுமக்கள் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் மூலமாக தெரிவிங்கள். இதுபோன்று நீங்கள் அரசியல் சார்ந்த நிகழ்வுகளாம் தினசரி தெரிந்து கொள்ள நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களே. நாம் அடுத்தடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம் மக்களே.